செல்ல குழந்தையே, இன்று இந்த அப்பன் என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் நீ கேட்ட அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். என்னை தொடாமல் சென்று நீ நஷ்டப்பட்டு விடாதே. என்றும் உன் அப்பன் நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் குழந்தை, இந்த நல்ல நாளில், இந்த விடியலில் என்னை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்ற பொழுது அதனை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் அள்ளி கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ என்னிடத்தில் வேண்டி விரும்பி நிற்கின்றாயோ அதனை உன்னிடமாக நான் கொடுக்க வேண்டிய நாள். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கானதாக, உன்னுடைய வாழ்க்கைக்கானதாக மாற்றி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தப் போகின்ற பேரதிர்ஷ்ட நாள் இந்த விடியலில். என்னை கண்டதும் என்னை தொட்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லா நன்மைகளும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள போகின்ற நேரம். நீ இது எப்பொழுதும் கண்ணீர் சிந்தி உன்னுடைய கண்கள், அதாவது கவலையில் கண்ணீரை சிந்தி உன்னுடைய கண்கள் இனிமேல் சந்தோஷத்தை கண்ணீராக சிந்தப் போகின்றது. சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரை வடிக்கப் போகின்றது உன்னுடைய கண்கள். அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உன் அப்பன் உன்னிடம் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். இன்று எனக்கான நாள், பேரதிர்ஷ்ட நாள். இந்த அப்பன் உன்னை சந்திக்கின்ற பேரதிர்ஷ்ட நாள். இன்று நான் அழுத்தி அழுத்தி சொல்லும் பொழுது என் குழந்தை, நிச்சயமாக இந்த நாளை நீ உன்னுடைய நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உனக்காக நான் தருகின்ற எல்லா விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ மாற்றிவிட வேண்டும். யாரையும் மாற்ற நினைத்து இங்கு எதுவும் மாறிவிடப் போவது கிடையாது. ஆனால் நீ நினைத்தால் உன்னை மாற்றிக்கொள்ள முடியும். நீ நினைத்தால் உன்னை வெற்றியை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் கிடைக்கின்ற சரியான தருணங்களை உனக்கானதாக நீ மாற்றிக்கொள்ளவும், உன்னுடையதாக நீ ஏற்றுக்கொள்ளவும் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த நாள், இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டம் முன்னாள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உனக்கு கொடுக்கப் போகின்ற, மகிழ்ச்சி அடைக்கப் போகின்ற நாள். என் பிள்ளை, வாழ்க்கையில் பலவிதமான விஷயங்களை உன் கண்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த, நல்ல பாதையில் அதில் நான் இருந்து தீய பாதையில் அதில் நான் இருக்கும் ஒரு நொடி சட்டென்று உன் மனதை நீ தவற விட்டு விடுவாயானால், நல்ல பாதையில் இருந்து தவறி தீய பாதையை நோக்கி நீ சென்று விடுவாய். சென்று கொண்டிருக்கின்ற உன்னை நல்ல பாதைக்கு அழைத்து வருவது என்றால் அது ஒன்றும் சாதாரணமான காரியம் கிடையாது. அது அவ்வளவு எளிதில் நடந்து விடுவது கிடையாது. உனக்கு நான் சொல்வது புரிகின்றதா? அதனால்தான் அப்பன் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்றேன். எந்த ஒரு விஷயத்தையும் நீ தேர்ந்தெடுப்பதற்காக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். இதை நாம் செய்யலாமா வேண்டாமா? இதை நம் வாழ்க்கைக்காக மாற்றலாமா வேண்டாமா? அப்பன் என்பது என் பிள்ளை, நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். நான் உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ முழுமையாக உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். அப்பன் உணரத் தொடங்கும். இந்த அப்பன் உன்னோடு இருப்பதை நீ புரிந்து கொள்ள தொடங்கு. நான் இருந்து உனக்கு தருகின்ற மாற்றங்கள் எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள பழகிவிட்டாய். ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தாலும்
அதை நீ சர்வ நிச்சயமாக உன்னுடைய மாற்றி விடுவாய் என் பிள்ளையே. ஏதேதோ எண்ணங்கள் உன் மனதுக்குள் இருந்து உன்னை போட்டு படாத பாடுபடுத்தி கொண்டு இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் உன்னால் தெளிவாக எந்த ஒரு முடிவையும் சட்டென்று எடுத்துவிட முடிவதில்லை. எதற்காக நான் இப்படி இருக்கின்றேன், எதனால் இந்த வாழ்க்கை நம்மை இப்படி பாடாய்படுத்துகின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். முதலில் நீ வருந்துவதை நிறுத்திவிட்டு சில விஷயங்களை பற்றி நீ தெளிவாக சிந்திக்க தொடங்கு. சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிறைவான நம்பிக்கையை கொடுக்கும். அந்த விஷயம் மட்டும் முன்னெடுத்து வருவதற்கு என் பிள்ளை நீ தயாராகிவிட வேண்டும். ஏனென்றால் உன்னை காயப்படுத்தும் பொழுது உன்னை காயப்படுத்துவதாக உன் மனதுக்குள் நிம்மதியை தருகின்ற விஷயங்கள் அதிகமாக யோசிக்க தொடங்கு. அப்பன் சொல்வது எளிதில் செய்வது கடினம். அத்தனை நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம் ஒன்றை பற்றி மட்டும் எப்படி யோசிக்க முடியும் என்று தானே என் பிள்ளை நீ சொல்கின்றாய். என் தங்கமே, இதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மிக பெரிய சவால். எந்த ஒரு விஷயத்தை நினைக்க முடியாத அந்த விஷயத்தை நீ நினைக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கையில் பக்குவம். அதுதான் உனக்கு கிடைக்கின்ற அனுபவம். இந்த அனுபவத்தோடு இதுவெல்லாம் சரியாகிவிடும். அதன் போக்கில் சென்றால் நமக்கான மாற்றத்தை நம்மால் பெற முடியும் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்தால் மட்டுமே போதும். எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உன்னால் ஏற்று என்றென்றும் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நீ புரிந்து கொள். ஒன்று சாதாரணமான குழந்தை அல்ல என்றும் அப்பன் உனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். நீ தெய்வத்தின் குழந்தை என்று, இந்த அப்பன் வளர்க்கப்படுகின்ற குழந்தை என்று, உனக்கு நல்லது எது கெட்டது எது என்றும் நான் ஒவ்வொரு நாளும் தெளிவாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை, எதற்காக சட்டென்று நீ எந்த ஒரு தவறான முடிவையும் எடுக்கக்கூடாது என்றுதான் அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். முடிவு ஒவ்வொன்றும் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கின்ற வகையில் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நீயாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் உனக்கு இருக்காது. ஏனென்றால் தெரியுமா என் குழந்தையே, மற்றவர்களை பற்றி யோசிக்கும் பொழுது, மற்றவர்களை பற்றி தேவையில்லாத சிந்தனைகளை மனதுக்குள் வைத்திருக்கும் பொழுது, மற்றவர்களின் வாழ்க்கையை நினைத்து எக்காரணம் கொண்டும் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், நமக்கு எதுவும் இல்லையே என்று நீ சிந்திக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை பிரச்சனைகள் வர தொடங்குகிறது. யாரிடத்தில் என்ன இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? என் குழந்தையே, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். உன்னிடத்தில் இருக்கின்ற விஷயம் மட்டும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறட்டும். இத்தனை நாளும் என் குழந்தை நான் உன்னோடு இருந்து உனக்கு தந்து கொண்டிருந்த இந்த விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உன்னுடைய புண்ணிய பலன்கள் அடிப்படையாக கொண்டுதான் உன்னை வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றது. உன் பாவம் எல்லாம் கழிந்து பல நாட்கள் ஆயிற்று. அதனால் இன்னும் என் பிள்ளை, உன்னுடைய புண்ணியத்தை நீ அதிகப்படுத்த வேண்டும் என்று யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய மறுக்காதே. உன்னால் முடியாது போனாலும் அது வேறு ஒரு விதமாக உன்னிடத்தில் இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைக்கு உனக்கு இருந்து அதை உனக்காக முடிக்கும் என்று மறுக்கக்கூடாது. என் பிள்ளையே, உண்மையாகவே அவர்களுக்கு அந்த உதவி தேவைப்பட்டு அந்த நேரத்தில் அதை கொடுக்காமல் நீ போனதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வந்து அவர்களின் நிலைமை தலைகீழாக மாறுகிறது என்றால் அந்த பாவம் உன்னை தான் வந்து சேரும் என்பதை நீ
முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு, நீ நினைக்கலாம், அப்பன் நான் கஷ்டப்பட்டு சேர்த்ததை இன்னொருவருக்கு எதற்காக கொடுக்க வேண்டும்? கொடுக்க கொடுக்க ஒருபோதும் உனக்கு குறையாது. அது மீண்டும் மீண்டும் இதைவிட பல மடங்கு அதிகமாகும். உன்னை வந்து சேரும். நீ கொடுக்க கொடுக்க அது உன் கைகளில் எண்ணம் அதிகமாக வந்து தங்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் திரும்பி வரப்போகின்ற ஒரு விஷயத்தை நீ இன்னொருவருக்கு கொடுத்த பெறுவதும் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். கொடுப்பதனால் வரத்தான் போகின்றது. இதைவிட பல மடங்கு அதிகமாக அதனை நினைத்த விஷயம் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தான் போகின்றது என்பதை நீ உணர்ந்து கொண்டு எதிர்பார்க்க வேறு அதிர்ஷ்டம் எல்லாம் உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உனக்கு நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும். சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையும் நிச்சயமாக நீ கேட்டதை விட சிறப்பானதாகவே உனக்கு செய்து கொடுக்கும். இன்னொன்றை உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன், என் குழந்தையே, எதையுமே நாம் கொடுத்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே செய்யக்கூடாது. மனதார மனதில் நல்ல எண்ணங்களோடு உண்மையான இரக்கத்தோடு ஒருவருக்கு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நீ கொடுத்தும் உனக்கு எந்த வளமும் கிடைக்காது, எந்த பலனும் இல்லை. தெய்வத்தின் மீது பயம் கொண்ட தெய்வம் நம் கொடுக்கவில்லை என்றால் நம்மை மன்னிக்காது என்று நீ அதை செய்யக்கூடாது. உண்மையாகவே இரக்க குணம் என்பது நமக்குள் தானாக வர வேண்டும். இது யார் சொல்லிக் கொடுத்தும் வருவது கிடையாது. எல்லோவற்றையும் சொல்லிக் கொடுத்து வர வைக்க முடியாது அல்லவா என் பிள்ளையே? எதற்காக அப்பன் இத்தனை நேரம் மூச்சு முட்ட இதனை நம்மிடம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்? இந்த நாளில், இந்த நல்ல நாளில் வந்திருக்கிறார். வெற்றி வரத்தை அள்ளி கொடுத்து விட்டு செல்ல வேண்டியது தானே என்று சொல்லி என் பிள்ளை எத்தனையோ பேர் பேசிக்கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் என் குழந்தையே, இன்று இந்த நாளில் யாரேனும் ஒருவர் உதவி தேவைப்பட்டு உன்னிடத்தில் வந்து நிற்க வேண்டுகிறார் என்றால் உன்னால் முடிந்த உதவியை அவர்களுக்கு நீ செய்து கொடு. நிச்சயமாக இந்த உதவிக்கான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த உதவி நிச்சயமாக இந்த அப்பனுடைய ஆசிகளை உனக்கு பெற்றுக் கொடுக்க செய்வதை மனநிறைவோடு செய் என்றும் உன் அப்பன் சொல்கிறேன். அதில் குறிப்பாக உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு கோடான கோடி புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். உன்னுடைய முன்னேற்றங்கள் செய்த பாவங்கள் உனக்கு முந்தைய தலைமுறை இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விட்டது. இப்பொழுது நீ தேடுகின்ற புண்ணியங்கள் உன் வருங்கால சந்ததிகளுக்கு நல்வாழ்க்கை கொடுக்கும் என்று நினைத்து தெய்வங்களுக்கு உகந்த நல்ல நாட்களில் அதை நீ செய்யத் தொடங்கு. நிச்சயமாக பேரதிர்ஷ்டம் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையை உன்னை தேடி வரும். இன்று என் வார்த்தையை கேட்டு என் பிள்ளை, நிச்சயமாக ஒரு மிக பெரிய நல்ல விஷயத்தின் முதன்மையானதை நீ இன்று நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நடக்குமா நடக்காதா என்று உனக்குள் இருந்த எண்ணம் எல்லாம் நீங்கி நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நமக்கு இன்று இது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் சர்வ நிச்சயமாக புரிந்து வந்திருக்கும். நான் நடத்தி கொடுத்து முடிப்பேன் என்பதை நீ நம்பியோடு இந்த நம்பிக்கையை எல்லாம் நீ பெற்று கொள்வாய். இந்த விடியல் நல்லபடியாக தொடங்கு என் செல்லமே. இந்த அப்பன் உனக்கான எல்லாவற்றையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து நிச்சயமாக உன்னை நல்ல நிலைமைக்கு, உன்னுடைய வெற்றிக்கு காரணமாக உனக்கான எல்லா விஷயத்தையும் மாற்றி உனக்கான நன்மையை பெற செய்வார் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.